கோவா போன இவங்களுக்கு ரோனிகா தான் ஸ்பான்சர் பண்ணி சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறா. அப்போ ஹாயோட எக்ஸ் கால் பண்ணி நீ வரும்போது எவிடன்ஸோட வந்தா உன் ஃப்ரெண்ட் புருஷன் மாதிரி கரெக்டான அரசியல்வாதிகிட்ட இருந்து இந்த நாடு தப்பிக்கும், உன் வேலையும் தப்பிக்கும்னு சொல்றான். இவளும் சரின்னு போனை வச்சுட்டு ஊர் சுத்தி பார்க்க போறா. போன இடத்துல ஹாய் வர்ஷா கிட்ட ரோனிதாவோட ஹஸ்பண்ட் ஒரு நடிகையோட அஃபேர்ல இருக்கான்னு சொல்லி ஒரு வீடியோ காட்டுறா. அதை பார்த்த வர்ஷா ரொம்ப ஹைப்பர் ஆகி ரோனிதாவை கூப்பிட்டு உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்றான்னு சொல்லி ரோனிதாவோ கேஷுவலா அந்த நடிகை பத்தி சொல்றியா, அதெல்லாம் எனக்கு எப்பவோ தெரியும், இதெல்லாம் செலிபிரிட்டிஸ் லைஃப்ல ரொம்ப காமன், நானே கேர் பண்ணிக்கல, நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போக சின்ன வயசுல இருந்து இவ கூட பழகின மத்த 3 பேரும் இவன் நம்ம கிட்ட போய் சொல்லி எதையோ மறைக்கிறான்னு புரிஞ்சுக்கிறாங்க. ரோனிதா ஹஸ்பண்ட் கோவால இவங்க தங்கியிருக்கிற ஹோட்டல்ல கட்சி விஷயமா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண அங்க இந்த 4 பேரும் போறாங்க. டிஃபன் பாக்ஸ் யாராச்சும் திருடி சாப்பிட்டா அதுக்கே ஹைப் ஆகிற வர்ஷா ரோனிதா புருஷனை பார்த்ததும் பாட்டில் எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்டுக்கு நீ துரோகம் பண்ணா மண்டையை பொழந்துருவேன்னு மிரட்டி அவன் கூட பேசிட்டு இருந்த ஒரு லேடியையும் பிடிச்சு திட்டிட்டு வரா. அதை பார்த்த ஹோட்டல் மேனேஜர் எங்களோட ஹோட்டல் சேஃப்டி ரூல்ஸை மீறிட்டீங்கன்னு சொல்லி வர்ஷாவை இனிமே இங்க ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்ஷாவோட சேர்ந்து மத்த 3 பேரும் வேற ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணலாம்னு போறாங்க. அந்த ஹோட்டல் ஓனர் ஒரு பான் மூவி எடுத்து ஃபேமஸான ஒரு டைரக்டர். அவன் டைட்டஸை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிறான். அதை நோட் பண்ண டைட்டஸ் இங்க நம்ம தங்குறது சேஃப்டி தானான்னு கேட்க மத்த 3 பேரும் அவன் ஒருத்தன் நம்மள என்ன பண்ண முடியும்னு சொல்ல டைட்டஸும் ஓகே சொல்லிடுறான்.